இந்த வருஷம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் முதல் நாள் விளக்கு ஏற்றுவாங்க இல்லைங்க, அந்த நாள் நம்ம வீட்டில் விளக்கு வைக்க முடியல. ஸோ 3ஆம் நாள் தான் வந்து நம்ம வீட்டில் விளக்கு வச்சுருந்தோம். சாயங்கால நேரம் அம்மா சாணியெல்லாம் கரைச்சி வாசல்லாம் வலிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு வெளியில் வந்து விளக்கு வச்சு அப்படியே கொண்டு போய் பூஜை ரூம்லேயுமே விளக்கு வச்சுட்டேங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம தீபம் வச்சு செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ டோட்டலாக ஒரு 21 விளக்கு வந்து வச்சுருந்தேங்க. ஸோ சூப்பராக வந்து சாமிக்கு வந்து அத்தை அப்போ தான் பால் வந்து கறந்து ஈவினிங் ஊற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக பால் காய்ச்சிட்டு பாலை வந்து படைச்சி சாமி கும்பிட்டோங்க. நைட்டுக்கு பூரி சுட்டுட்டு உருளைக்கிழங்கு குருமா பண்ணிக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோங்க. அம்மா வந்து மாவு பிணைஞ்சு கொடுத்துட்டாங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு குருமாவும் பண்ணிவிட்டு சைடில் பூரி அப்படியே சுட்டு எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பூரி வந்து சுட்டேங்க. நல்லாவே வந்து உப்பி வந்துருந்துச்சு. மேபி கரெக்டாக அம்மா மாவு பிணைஞ்சனால தான் உப்பி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பராக வந்து டே முடிஞ்சிருச்சுங்க.